குட் மார்னிங் எவ்ரிவன். இன்றைக்கு நாம தியானிக்க போற வேத பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 26 முடிய. Acts of Apostles chapter 11 verses 19 to 26. ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சீப்ரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றித் திரிந்தார்கள். அவர்களில் சீப்ரு தீவாரும் சீரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்திற்கு வந்து கிரேக்கனுடனே பேசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகப்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லோருக்கும் புத்தி சொன்னான். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினால் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோயாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிற்று. ஆங்கிலத்திலையும் அதை நான் படிச்சிருக்கேன். Now, those who were scattered because of the persecution that arose over Stephen traveled as far as Phoenicia and Cyprus and Antioch, speaking the word to no one except Jews. But there were some of them, men of Cyprus and Cyrene, who, on coming to Antioch, spoke to the Hellenists also, preaching the Lord Jesus. And the hand of the Lord was with them, and a great number who believed turned to the Lord. The report of this came to the ears of the church in Jerusalem, and they sent Barnabas to Antioch. When he came and saw the grace of God, he was glad, and he exhorted them all to remain faithful to the Lord with steadfast purpose. For he was a good man, full of Holy Spirit and of faith. And a great many people were added to the Lord. So Barnabas went to Tarsus to look for Saul. And when he had found him, he brought him to Antioch. For a whole year, they met with the church and taught a great many people. And in Antioch, the disciples were first called Christians. அன்றுவரே இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்க முற்படுகிறோம். எங்களோடு இடைப்படுங்க, எங்களோடு பேசுங்க, கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க. புதிகனமாக உமக்கு செலுத்துகிறோம். ஆமா, இப்ப இந்த பகுதியை நம்ம பார்க்கிறோம். ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலேன்னு சொல்லி ஆரம்பிக்கிற ஒரு பகுதி. இது எங்க இருந்து தொடருது அப்படின்னு சொன்னாக்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல விட்டு போன அந்த த்ரெட்டை டாக்டர் லூக் இந்த இடத்துல அவர் கண்டினியூ பண்றாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கை 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். ஸ்தேவான் முதல் இரத்த சாட்சியா மரிக்கிறாரு. அதன் பிறகாக அங்க இருந்த எல்லோரும் பர்சிக்யூட் பண்ணப்படுகிறாங்க. யாரால அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சவுலால பர்சிக்யூட் பண்ணப்படுகிறாங்க. அங்க இருந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் சிதறி போகிறார்கள். சிதறி போனவர்கள் சுவிசேஷத்தை என்ன பண்றாங்க, பிரசங்கித்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த இடத்துல இருந்து இந்த 19வது வசனம், அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னு சொன்னாக்க,
நமக்கு தெரியும். அங்க சிதறி போனவர்கள் எங்கெல்லாம் போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, அவர்கள் சீப்ரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றித் திரிந்தார்கள். சுற்றித் திரிந்தவர்கள் இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். முதல்ல யார்கிட்ட பிரசங்கிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, யூதர்களை தவிர வேற யார்கிட்டையும் அவர்கள் பிரசங்கிக்கவில்லை அப்படின்னு சொல்லி நாம இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி, ஓகே, யூதர்கள் அல்லாத புறஜாதியினர் இடத்திலே சுவிசேஷம் எடுத்து செல்லப்படுகிறது. இதுதான் இந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம். The first international church is established in Antioch. எருசலேம்ல உள்ள சபை, இந்த சபை அந்தியோக்ல உள்ள சபை ரெண்டையும் நம்ம பார்த்தோம் என்று சொன்னாக்க, எருசலேம்ல இருந்த சபை பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே அது முதல் சபையாக அந்த இடத்துல நிரூபிக்கப்பட்டது. ஆனா அதுல என்ன ஒரு இதுனா, எல்லோரும் யூதர்களாக இருந்தார்கள். யூதர்களாக இருந்தார்கள்னு சொன்னாக்க, the Jews who were earlier following the tradition were converted and accepted Jesus as the Lord and Savior. அவங்க தான் வந்து அந்த சர்ச்ல இருந்தாங்க. அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய முறைகள் எல்லாமே வந்துட்டு யூத கலாச்சாரத்தோடு ஒற்றி இருந்தது. சோ இந்த சர்ச்சுக்கும் இப்ப அந்தியோக்கியா பட்டணத்துல நிறுவப்படுகிற சர்ச்சுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, இந்த சபை முற்றிலுமாக புறஜாதியினராலே நிரம்பப்பட்டு வருகிற சபையாக இருக்கு. இப்போ நாம இந்த பகுதியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு சபை என்பது என்ன, வாட் ஆர் த இன்கிரீடியன்ஸ் ஆஃப் அ இன்டர்நேஷனல் சர்ச், எப்படியாக ஒரு சபையானது நிரூபப்படுகிறது, அது எப்படி வளர்த்தெடுக்கப்படுகிறது அப்படிங்கிற காரியத்தை தான் இந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த பகுதியில நம்ம முதலாவது பார்த்தோம் என்று சொன்னால், இதுவரைக்கும் யூதர்கள் மத்தியில அவங்க பிரசங்கித்துக் கொண்டிருந்த அந்த சுவிசேஷமானது புறஜாதியினர் இடத்துல எடுத்து செல்லப்படுகிறது. போன வாரத்துல நான் உங்களிடத்துல நான் பகிர்ந்து கொண்ட ஒரு காரியம், இது எல்லாமே ப்ளூ பிரிண்ட் எங்க இருந்து நடக்குது அப்படின்னு சொன்னாக்க, இயேசு கடைசியாக தன்னுடைய சீஷர்கள் இடத்துல பேசிவிட்டு பரலோகத்திற்குள்ளாக போறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னாரோ அதுதான் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அண்ட் இட் இஸ் ஸ்டில் அன் அன்பினிஷ்ட் ஸ்டோரி. அது இன்னமும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எந்த வசனம் நாம பார்த்தோம் என்று சொன்னால், 1ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். ஏன்னா கடைசியாக ஆண்டவர் நமக்கு, உங்களுக்கும் எனக்கும் சீஷரா இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்லிட்டு போறார்னா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். பாருங்க, இப்போ எருசலேம்ல அவர்கள் சாட்சிகளாக நின்றார்கள், யூதேயா முழுவதிலும் அவர்கள் சாட்சியாக நின்றார்கள், சமாரியாவிலையும் போய் பேதுருவும் யோவானும் அங்க சுவிசேஷத்தை அறிவித்து அங்கேயும் அவர்கள் சாட்சியாக இருந்தாங்க. சபை பெருகி கொண்டே வருது. இப்ப அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னாக்க, உலகத்தின் கடைசி பரியந்தமும் சாட்சியாக நிறுத்தப்பட வேண்டும். சோ அதற்கு முதல் அஸ்திபாரமாக போடுற காரியம்தான் அந்தியோக் பட்டணத்திலே நிறுவப்பட்ட இந்த சபை. அப்ப இது இட்ஸ் அ மாடல் சர்ச். இது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இன்றைக்கு சபை எப்படியாக இருக்கணும் அப்படின்றத எப்படி நம்ம வந்துட்டு பார்க்கணும், இது ஆதி திருச்சபை எப்படி நிறுவப்பட்டது அப்படிங்கிறது தான் நம்ம வந்துட்டு பார்க்கணும். முதலாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, அவர்கள் புறஜாதியினர் இடத்துல போய் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள், பிரசங்கித்தார்கள், இயேசுவை கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள் சொல்லி நம்ம பார்க்கிறோம் 20வது வசனத்துல. கிரேக்கனுடனே பேசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள். இந்த இடத்துல they culturally identified with the Greeks அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு சொன்னாக்க, மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பிரசங்கிக்கவில்லை. ஏன்னா மேசியா என்ற வார்த்தை, is Jesus a Messiah? Yes, he is. ஆனால் அது யூதர்களுக்கு தான் வந்துட்டு மேசியா என்றால் என்ன என்று தெரியும். அவர்களிடத்துல நாம பேசும் பொழுது மேசியா என்றால், ஓ,
அவர் நம்மை ரட்சிப்பதற்காக வந்திருக்கிறாரு, அவர் தான் வந்துட்டு இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். ஆனா கிரேக்கர்களுக்கு மேசியானா உண்மை புரியாது. They don't know. They are not culturally connected. But they know Lord Jesus. If they say Lord Jesus, they can understand. ஏன்னா அவங்க பல கடவுள்களை கும்பிட்டு இருக்காங்க. அப்பல்லோ, ஜியஸ், இப்படி பல கடவுள்களை கும்பிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு புரியுற மாதிரினா அந்த மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்துவே அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது they are able to identify. Oh, okay. So there are many gods, but Jesus is the true God. அவரை நான் பின்பற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு காரியம் இந்த இடத்துல நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஜனங்கள் யாருடைய பேராவது இங்க சொல்லப்பட்டிருக்குதா? They are nobody. அவங்க யாருன்னு தெரியாது. தேவானுடைய நாட்கள்ல எருசலேம்ல இருந்தாங்க. பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவர்களா இருந்திருப்பாங்க. அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். அவர்கள் பல தீவுகள் அந்த பக்கத்துல இருந்த அந்த சைப்ரஸ் தீவுக்கு போனாங்க, ஆன்டியோக்குக்கு வந்தாங்க. அந்த இடத்துல அவங்க அங்க இருந்த கிரீக் பேசுகிற அந்த மக்களோடு அவர்கள் கலந்து இயேசுவை பிரசங்கித்தார்கள். They are like you and me, brothers and sisters. To culturally identify with our people and to preach the word of God is the first starting point for a church to flourish. அதை இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். உங்க வேலை ஸ்தலங்கள் they will be easily able to identify. They will be easily able to relate. ஏன்னா எல்லாம் ஒரே அந்த இதுல இருந்து வந்திருக்கும், பேக்ரவுண்ட்ல இருந்து. So when we are able to speak to them, that is the starting point. அப்படியாக இந்த இடத்துல அவர்கள் பிரசங்கித்தார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப என்ன ஆகுது? The beautiful thing is 21வது வசனம், கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. The power of the Holy Spirit, the hand of the Lord was with them. அப்போ ஆண்டவர் அதை அங்கீகரித்தார். ஆண்டவர் அங்கீகரிக்காம எந்த ஒரு காரியமும் நடக்காது. சபை பெருகணும் அப்படின்னாக்க the hand of the Lord is what is going to make the church to increase. Hallelujah. அப்போ அவர்கள் செய்ததை ஆண்டவர் அங்கீகரித்தார் and the numbers started to increase. Hallelujah. இப்போ சபை பெருகுது. அப்போ the leadership in Jerusalem, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய காரியம் என்ன அப்படின்னாக்க, இயேசுவை எல்லா தேசங்களுக்கு கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போகணும். பட் they're not able to understand the move of the Holy Spirit. இது போன வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியல. அவங்க வந்துட்டு ஆவியானவர் யூதர்களுக்கு மட்டும்தான் அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. they were biased. அவங்க டிஸ்கிரிமினேட் பண்ணாங்க. புறஜாதியினருக்கெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்னு. ஆனா பாருங்க, பேதுருவை கொண்டு கொர்நேலியு குடும்பத்தாருக்கு ஆவியானவர் அபிஷேகம் பெற்றார்கள். அதையே அவங்களுக்கு வந்துட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போ சபை பெருகுது. சபை பெருகுதுன்றாங்க. அதுவும் அந்தியோக்கியா பட்டணத்துல. ஆன்டியோக் இஸ் the third largest city in the Roman Empire. அதுல பாத்தீங்கன்னு சொன்னாக்க பாவம் பெருகி கொரிந்து பட்டணம் போல இங்கேயும் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க there is lot of false gods, immoral activities happening, and it's a cosmopolitan city with flourishing city. இந்த இடத்துல சபை பெருகுதா? எப்படி? வாய்ப்பே இல்லையே. இது வந்து உண்மைதானா? இதை உண்மையா இல்லையா? இது உண்மையிலேயே ஆண்டவர் செய்கிற காரியமா என்று கண்டறியத்தக்கதாக அந்த இடத்துல ஒரு மனுஷனை அனுப்புகிறார். அவர் பேர் தான் பர்னபா. ஹல்லேலூயா. பர்னபா is the man of God. He is sent to look. இது உண்மையிலேயே ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சபைதானா என்று சொல்லி பார்க்கிறதுக்காக அனுப்பப்பட்டார். அப்போ அந்த பர்னபா is a personality what we are called to be. Hallelujah. இப்ப பாருங்க, இந்த இடத்துல அவர் எப்படியாக வருகிறார் என்று சொன்னால்,
அவர் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டார். தேவனுடைய கிருபை அந்த இடத்துல இருக்கு, அந்த சபையில மக்கள். அப்போ ஒரு சபையானது சுவிசேஷத்தை அறிவிக்கிற சபையா இருக்கு, தேவ கிருபை நிரம்பின ஒரு சபையா இருக்கு. He was able to see. நம்ம பார்க்கும் பொழுது அந்த மக்கள் சந்தோஷமாக அவர்கள் தேவனோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறத பார்க்கும் பொழுது அவனுக்குள்ளாக ஒரு சந்தோஷம் வருது. He was not trying to control. நீ இந்த ரூல்ஸ் இந்த மாதிரி நீ ஃபாலோ பண்ணும், இந்த ரூல்ஸ் நீ வந்துட்டு செய்யணும், இந்த காரியங்கள்ல நீ வந்துட்டு நடக்கணும் அப்படின்லாம் அவங்க ரூல்ஸ் போடல, சட்டங்களை விதிக்கல. பட் he was rejoicing with them. அவர்களோடு சந்தோஷப்படுகிறார். ஒரு புறஜாதியினர் அந்த அந்த நாட்களில் ஆண்டவரை துதிக்கிறார்கள், ஆண்டவரை போற்றுகிறார்கள், அவர்களோடு கூட சேர்ந்து துதிக்கிறார்கள் பார்க்கும் பொழுது அவனால நம்ப முடியல. வாவ், ஆண்டவர் இப்படியாக செய்ய முடியுமா? He was so flexible, he was so friendly. And அவர்களோடு கூட சேர்ந்து அவன் சந்தோஷப்படுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக பாருங்க, கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லோருக்கும் புத்தி சொன்னான். வா, முதலாவதாக சுவிசேஷத்தை சொன்னார்கள். அதுதான் வந்துட்டு ஒரு கிறிஸ்தவனாக ஒரு ஒரு புறஜாதியினரை கொண்டு வர்றதுக்கு தேவை. அடுத்ததாக கர்த்தரிலே மன நிர்ணயமாய் நிலைத்திருங்க அப்படின்னு சொல்லி புத்தி சொன்னான். எக்ஸார்டேஷன். பர்னபா என்ன அடுத்த காரியத்திற்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு போறாரு. புத்தி சொல்லுகிறது. எப்பா, நீ சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதப்பா. உன் சூழ்நிலை, உன் பிரச்சனை, உன் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் கண்டு நீ கலங்கி போகாத. இயேசு உன்னோட இருக்க. தட் இஸ் மோர் தேன் எனிதிங். உன் கூட அவர் இருக்காருன்னு சொன்னா மற்ற எந்த காரியங்களை குறித்தும் நீ கலங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி நீ அவர்ல நிலைத்திரு. நீ அவர்ல நீ மன நிர்ணயமாயிரு. அவர் உனக்கு உன்னுடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்வார். அந்த விசுவாசத்துல நீ நிலைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி புத்தி சொல்லுகிற ஒரு ஊழியம் பர்னபா செய்தார். ஹல்லேலூயா. கண்ணுக்கே தெரியாத, பேரே தெரியாத மக்கள் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். பர்னபா என்ற இந்த தேவ மனுஷன் கர்த்தரிலே நிலைத்திருக்கும்படி புத்தி சொன்னான். இன்றைக்கு நாம இந்த நாட்களிலே நாம இந்த இடத்துல அழைக்கப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது we are to understand, நம்மளுடைய வேலை ஸ்தலமாகட்டும் இல்ல சபையாகட்டும், we still have people who need to be exhorted. Hallelujah. நிறைய மக்கள் இன்னும் புத்தி சொல்லத்தக்கதாக அவர்களுக்கு they need encouragement, they need exhortation. I'm seeing people who are very discouraged, but when you speak the word of God to them, when you encourage them, வார்த்தை இப்படி சொல்லுதுங்க, வார்த்தை இப்படி சொல்லுதுங்க, ஆண்டவர் இப்படியாக உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை வச்சிருக்காருங்க, நீங்க ஏங்க கவலைப்படுங்க. they feel encouraged. ஓகே, நீங்க பார்க்கலாம், நம்மளே எத்தனையோ நாட்கள்ல சோர்ந்து போயிருக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை ஒண்ணு வெளியில வந்து அதை நம்ம ரிசீவ் பண்ணும்போது நம்ம ரெஜியோனேட் ஆயிரும் இல்லைங்களா? அது போல சத்ருவானவன் இன்னைக்கு பல மக்களை இப்படியாக ஒடுக்கி வைத்திருக்கிறான். அது கிறிஸ்தவர்களாகட்டும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாகட்டும். The most important people who get suppressed by Satan is the Christians, brothers and sisters. ஏன் என்று சொன்னா அவனுக்கு தெரியும், இவங்களை விட்டோம் அப்படின்னு சொன்னாக்க இன்னும் போய் ஆண்டவர் சொல்லிடுவாங்க, இன்னும் ஆண்டவருக்காக செய்து விடுவாங்க அநேக காரியங்களை, நம்மளுடைய பாடு திண்டாட்டம் ஆயிடுன்னு Satan very well know that இவங்களை நம்ம அடக்கி வைக்கணும், இவங்களை டிப்ரெஸ்டா வச்சிருக்கணும், இவங்களை நம்ம கட்டுக்குள்ள வச்சிருக்கணும். அப்ப ஒரு உன்னதமான ஊழியம் பர்னபா இந்த இடத்துல செய்கிறதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறத பாருங்க. மற்றவர்கள் இடத்துல உற்சாகப்படுத்தணுங்க. மற்றவர்கள் இடத்துல போய் நாம ஆண்டவரை குறிச்சு சுவிசேஷம் சொல்றது ஒரு பக்கம். வாட் ஐ எம் டாக்கிங் அபவுட் இஸ் டு என்கரேஜ் பீப்புள், டு என்கரேஜ் them, டு exhort them, to say the word of God and bring life into their situation. அப்படியான ஒரு காரியத்தை இந்த இடத்துல பர்னபா செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறார்னு பார்க்கும்போது
That is something encouraging. Hallelujah. அப்போ சபையானது பர்னபாவை போன்ற ஊழியர்களால் நிறைப்பப்பட்டிருக்கிறதா இருக்குது, அந்தியோக்கிய சபையான். ஹalleluya. இப்போ அவருடைய குவாலிஃபிகேஷன் என்ன பாருங்க. அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். இஸ் a good man அப்படின்னு சொல்றாங்க. குட் மேன் அப்படின்னாக்க, when he saw that Christ is in the church, அந்த அந்தியோகிய பட்டணத்துல அவங்க வந்துட்டு புறஜாதியினரா இருக்கலாம், ஆனா அந்த இடத்துல இயேசு இருக்கிறார், அந்த இடத்துல ஆவியானவர் செயல்படுகிறார்னு பார்க்கும் பொழுது அவன் சந்தோஷப்படுகிறானா இருந்தான். He encouraged people and he exhorted them. He is a good man. அடுத்ததாக அவனோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் இருந்தான், விசுவாசத்திலும் அவன் நிறைந்தவனாய் இருந்தான். That is the qualification. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அந்த இடத்துல ஊழியம் செய்யும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னாக்க, அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். Many people were added. To great many people were added. It is now becoming a mega church. What it started as a small church by unknown believers preaching Christ, it's now becoming a mega church. Great many people are getting added. என்ன பண்றதுன்னு தெரியல. பர்னபாவுக்கு வந்துட்டு இப்ப எக்ஸார்ட் பண்ணுகிற காரியம் வரைக்கும் அவர் பண்ணிட்டாரு. இப்போ வாட் இஸ் நெக்ஸ்ட்? இன்னும் நிறைய பேர் வராங்களே, இன்னும் நிறைய ஆத்மாக்கள் வருது, சபை நிரம்பி வழியுது. இப்ப இவங்களெல்லாம் வழி நடத்தணும். இதுக்கு வந்துட்டு உண்டான இது என்கிட்ட இல்ல. So Barnabas is not trying to mimic what he doesn't have. அவன்கிட்ட இல்லாததை குறிச்சு அவன் வந்துட்டு நான் இப்படியாக நான் வந்துட்டு நான் அவங்களை எப்படியாவது நான் ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வந்துடுவேன், நான் டீச் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி தனக்கு இல்லாத காரியத்தை குறிச்சு அவன் முயற்சி பண்ணலங்க. He went and searched for Saul அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த சபைகளை பர்சிக்யூட் பண்ண சவுல் அந்த தமஸ்கு ஆண்டவரை பார்த்ததுக்கு பிறகு he went to Tarsus. அந்த டார்சஸ் என்ற ஊர்ல போய் 7 to 10 வருஷம் அங்க சும்மா இல்லைங்க, he was ministering the word of God. ஆண்டவர் he is preparing him. சவுல் அந்த இடத்துல ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறார் டார்சஸ் என்ற ஊர்ல. அப்ப ஒரு வைராக்கியம் நிறைந்த ஒரு யூதனா இருந்த சவுலை ஆண்டவர் உடைத்து அந்த இடத்துல உருவாக்கி கொண்டிருக்கிறார். He is doing the ministry over there and he was nobody there. அங்க யாருமே வந்துட்டு அவர் அந்த அந்த 7 to 10 வருஷம் என்ன ஊழியம் செஞ்சாருன்னு சொல்லி முழுமையாக யாருக்கும் எந்த ஒரு கணக்கும் கொடுக்கப்படல. பட் he was doing a ministry and அந்த 2 கொரிந்தியர்ல வந்துட்டு அவர் எழுதும் பொழுதாக சொல்லுகிறார், he was persecuted while preaching to the Jews அப்படின்ற காரியத்தெல்லாம். Now the Lord is setting the stage where சபை அங்க நிறுவப்பட்டாச்சு. அந்தியோகியா பட்டணத்துல நிறைய மக்கள் ஆட் பண்ணப்படுகிறாங்க. பர்னபாக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, ஆனால் பர்னபாக்கு ஒன்று தெரியும், ஆண்டவர் சவுலை புறஜாதியினருக்கு சுவிசேஷம் அறிவிக்க நியமித்திருக்கிறார்ன்றது. ஏன்னா எருசலேம்ல வந்துட்டு சவுல் வந்த பொழுது யாருமே அவரை கண்டுக்கல. அப்போஸ்தலர்கள்லாம் எனக்கு இந்த மனுஷனுக்கு சம்பந்தம் இல்லை, இவன் வந்துட்டு என்னை பர்சிக்யூட் பண்றதுக்கு, என்னை கொலை செய்யறதுக்கு முற்பட்ட சவுலை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்ல போது அவனை ஆதரித்த ஒரே மனுஷன் பர்னபா. So he is called the son of encouragement. பர்னபா என்ற அந்த மனுஷனை கொண்டு ஆண்டவர் சவுலை மீண்டுமாக தன்னுடைய ஊழியத்தின் பக்கம் he is bringing to the mainstream ministry. Hallelujah. அதுதான் தொடக்கமாக அந்த இடத்துல இருக்கு. பாருங்க, அந்த இடத்துல பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய், தேடும்படி எங்க இருக்காருன்னு தெரியல, it was just எங்கேயோ போய் ஒரு இடத்துல அவரு சின்னதா ஒரு ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு, அவரை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருக்கு. ஆனால் பர்னபா அங்க போய் ஆண்டவர் நிர்ணயித்திருந்த அந்த மனுஷனை அந்த இடத்துல கொண்டு வந்தாதான் இந்த திட்டம் நிறைவேறும்னு சொல்லி அறிந்தவனாய்
சவுலை கொண்டு வந்து அந்தியோகியா பட்டணத்திற்கு கூட்டி வருகிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்திலே அவர்கள் 1 வருடம் அங்கு கூடியிருந்து அந்த ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார்கள். ஃபர்ஸ்ட் இட் வாஸ் த காஸ்பல் ஷேரிங். செகண்ட் இட் வாஸ் எக்ஸார்டேஷன், மக்களை புத்தி சொல்லுகிறது, தேவனுக்குள்ளாக நிலைத்திருங்கன்னு சொல்லி. The third is the teaching the word of God, systematically teaching them. அப்போ அந்த கிறிஸ்தவர்கள் எப்படியாக வளர்கிறார்கள் பாருங்க, சீஷர்களாக வளர்த்தெடுக்கப்படுகிறார்கள். 26வது வசனத்தில் சீஷர்களாக, முதல் சீஷர்களுக்கு அந்த இடத்துலதான் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர்கள் கூப்பிடப்படுகிறதை பார்க்கிறோம். Dear brothers and sisters, இந்த இடத்துல the Lord wants us to be the ministers, be a nobody in his ministry. Hallelujah. When we preach the word of God, when we exhort the people, ஆண்டவரை குறித்து மற்றவர்களிடத்துல நாம உற்சாகப்படுத்தும் பொழுது, like Barnabas, you and me are called to be like Barnabas, the son of encouragement, the daughter of encouragement. எந்த காரியங்களில் எல்லாம் சோர்ந்து போயிருக்காங்களோ அவர்களை உற்சாகப்படுத்தி, சவுல் was broken. தனக்கு வந்துட்டு அவ்வளவுதான் முடிஞ்சது, இந்த ஊர்ல தான் எனக்கு வந்துட்டு ஊழியம், இந்த ஊர்ல தான் எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஊழியத்தை செய்து கொண்டிருந்த சவுலை பர்னபா என்ற மனுஷன் தேவைப்பட்டான். அந்த இடத்துல அவனை உற்சாகப்படுத்த, நீங்க வாங்க, இந்த அந்தியோகியா பட்டணத்துக்கு வாங்க, இந்த இடத்துல மக்கள் கூடுறாங்க, எனக்கு எப்படி டீச் பண்ணணும் தெரியல, ஐ கேன் ஒன்லி எக்ஸார்ட் Saul, but you are the good teacher. You see how it works? Church is something where people know what they are capable of doing. என்னென்ன காரியங்கள் யார் யாருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்னு சொல்லி உணர்ந்தவர்களாக அவர்கள் செயல்பட்டார்கள். They function like the body parts. அதுதான் சபை, the body of Christ. நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, அது தனித்துவமான ஃபங்க்ஷனா இருக்கும். Don't let others to define what you are supposed to do. நீங்க ஆண்டவர் இடத்துல கேளுங்க, நான் என்ன ஃபங்க்ஷன், நான் இந்த இடத்துல என்ன இயங்கணும், எப்படி நான் இயங்கணும்னு சொல்லி நீங்க கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். அப்படி வெளிப்படுத்தி இருக்காருன்னு சொன்னா அதை அங்கீகரிங்க. அவர்களிடத்திலே அவர்கள் அந்த காரியங்களை செயல்படுத்துவதற்கு நாம உற்சாகப்படுத்தணும். We have to encourage them. We have to exhort them. அப்படி செயல்படும் பொழுது the body will function in the way the Lord wants it to. அப்போ சபையானது பெருகுது, வார்த்தை அந்த இடத்துல டீச் பண்ணப்படுது, உற்சாகப்படுத்தப்படுகிறார்கள், புதிய ஆத்துமாக்கள் சேர்க்கப்படுகிறார்கள். பாருங்க, புதிய ஆத்துமாக்கள் வராங்க, அவர்களை கர்த்தருக்குள்ளாக உற்சாகப்படுத்தப்படுகிறார்கள். அந்த உற்சாகப்படுத்தப்பட்ட மக்கள் முறைப்படியாக வேத வசனத்தை அவர்கள் தியானிக்கிறார்கள், அதை தெரிந்து கொள்கிறார்கள், அவர்கள் சீஷர்களாக்கப்படுகிறார்கள். சீஷர்களாக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள். The word Christian முதல் முறையாக அந்த இடத்துல சொல்லப்பட்டது. We might think, oh, that's a great name. இல்ல, அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னாலே அவர்கள் நிந்திக்கப்பட போறாங்கன்னு அர்த்தம். ஏன்னு சொன்னாக்க, அன்னைக்கு இருந்த நாட்கள்ல ரோமன்ஸ் வேர் recognizing only Judaism. யூதர்களை மட்டும்தான் அவர்கள் அங்கீகரித்தார்கள். கிறிஸ்டியன்ஸ் வேர் நாட் ரெகக்னைஸ்ட். அப்போ புதிதாக கிறிஸ்டியன்ஸ் அப்படின்ற போது கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்தவர்கள். They were identified as Jesus freaks. இவங்க கிறிஸ்து, அவன் குரூசிஃபை பண்ணப்பட்ட ஒரு மனுஷனை இவங்க பின்பற்றுறாங்கப்பா அப்படின்னு தான் அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் நிந்திக்கப்பட்டார்கள், அவர்கள் உபத்திரவத்திற்குள்ளாக கொண்டு செல்லப்பட்டார்கள். ஆனாலும் அதை
கிறிஸ்துவுக்காக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். We know that the first centuryல எப்படியாக ரோமன்ஸ் கொலோசியத்துல கிறிஸ்தவர்களை கொலை செய்தார்கள்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கிறோம். They were brought to the big Colosseum. அந்த இடத்துல பிள்ளைகள், பெண்கள், ஆண்கள் எல்லோருமாக நிறுத்தப்பட்டு பசியில இருக்கிற சிங்கத்தை விட்டு கடிக்க வச்சாங்க. அவர்கள் எல்லோரும் சிங்கங்களினாலும் மற்றவர்களாலும் கொலை செய்யப்பட்ட இரத்த சாட்சியாக அவர்கள் மரித்தார்கள். ஒன்லி தப்பு அவங்க ஒரே ஒரு காரியத்துக்காக, that they identified themselves as Christians. அப்படியான ஒரு இரத்த சாட்சியாக இருந்து இன்னைக்கு நாம வந்துட்டு நம்மை கிறிஸ்தவர்கள் என்று நம்மை அடையாளப்படுத்திக் கொள்கிறோம் என்றால், the one thing that the Lord wants us to ask is, am I belonging to Christ? கிறிஸ்துவினுடையவனாக நான் இருக்கிறேனா? Let us search our hearts. அந்த ஐக்கியம், is it, I may be a Christian, I may be going to church, I am attending the service, I'm doing ministry, I'm doing everything, but is my heart is having the right relationship with Christ? அந்த ஆதியில இருந்த அன்பு, that is the thing. Is my love is still the same love as the first love with my Christ? இந்த மக்கள், இந்த ஆதி திருச்சபை அப்படியாக அவர்கள் வாழ்ந்தார்கள் சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்படியாக அவர்கள் சாட்சியாக இருந்தார்கள். In their words and in their deeds, அவர்கள் வார்த்தையிலும் அவர்கள் செயல்களிலும் அவர்கள் சாட்சியாக இருந்தார்கள். That's the challenge that Holy Spirit is keeping before us. We are in a city like Antioch, a multicultural city, and we are a church. நமக்கு முன்னாடி இன்னும் the unfinished business of reaching out to the ends of the world இன்னும் நமக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கு. So we have to reach out, culturally identify with them, ஆண்டவரை பத்தி சொல்லணும், அவர்களை ஆண்டவருக்குள்ளாக உற்சாகப்படுத்தணும், ஆண்டவருடைய வார்த்தையை அவர்களுக்கு முறைப்படி கற்றுக் கொடுக்க, அதற்கு உண்டான அந்த காரியத்துல அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அந்தந்த இடங்களில் the body of Christ நிரம்பி அந்த சபையானது வளர்த்தெடுக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஊழியத்தை நம் முன்னே ஆண்டவர் வைத்திருக்கிறார். சோ இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன அடிப்படையா தேவை? வாட் இஸ் தட் இஸ் நீடட்? என்னுடைய தாளந்தா, இல்ல என்னுடைய திறமையா, இல்ல நான் போய் ஏதாவது பைபிள் காலேஜ்ல போய் படிக்கணுமா, இல்ல சுவிசேஷம் எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் முறைப்படி தெரிந்து கொள்ளணுமா? எல்லாம் அதாவது தெரிந்து கொள்ளப்படணும், எல்லாம் தேவைதான். ஆனா அதை விட முக்கியம், இவர்கள் எல்லோருக்கும் ஒரு காமனா இருந்தது என்னன்னா, அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை நிறைந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் செய்த காரியங்களிலே தேவனுடைய கரம் இருந்தது. Hallelujah. The hand of God was with them. And great many number of people were added. Barnabas was a man filled with Holy Spirit. He was a man filled with faith. Let us ask God, ஆண்டவரே எனக்கு இது வேணும் ஆண்டவரே. Lord, this is what I want. I want the power of the Holy Spirit. I want the faith. I want to be filled with faith. I want to be filled with your power. I want to be filled with your love and purpose. அப்படி என்று சொல்லி நாம இந்த காலை வேளையில கேட்போம் என்று சொன்னார். The Lord is faithful enough to provide us. The Lord is, நமக்குள்ள ஒரு பர்சனல் ரிவைவல் வேணுங்க. இந்த சபைக்குள்ளாக ஒரு பர்சனல் ரிவைவல் வேணும். And that revival is what is going to reach out and bring people
into the church.